இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு டியூனா ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானது. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பச்சை மிளகாவை இப்படி கீரி போட்டிருக்கேன். 3 போட்டிருக்கேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு கைக்குத்தளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் 2ஆக கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு வந்து ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்கங்க. நான் வந்து போடுவேன். பட் இந்த மீனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு அது பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இடித்து எடுத்துக்கோங்க. இடித்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். இந்த மீன் வந்து இந்த டியூனா ஃபிஷ் வந்து சதை பகுதி அதிகமாக இருக்குங்க. அது வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஒரு ஹெவியாக ஃபீல் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், புளி, உப்பு, காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணும். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் வத்தல் பவுடர் போட்டிருக்கேன், 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா அந்த ஆயில் நல்லா மேலே வந்துடும். நல்லா தக்காளி பழம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி வதக்கி சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை அளவு சைஸ் புளி எடுத்து நான் வந்து கொஞ்சம் பழைய புளி யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். பழைய புளி வந்து மீன் குழம்புக்கு என்றைக்குமே பழைய புளி நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அந்த புளி. இப்போ நான் அதுலேருந்து அதை ஊற வச்சு அதுலேருந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு 250 ml ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பச்சை தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை போட்டுடலாம். ஆக்சுவலி வந்து இந்த டியூனா ஃபிஷ் வந்து அதில் வந்து நிறைய ஒமேகா 3 இருக்கும் இந்த டியூனா ஃபிஷ்ஷில். ப்ளஸ் நம்ம சாடின்னு சொல்லுவாங்களா, மத்தி மீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மீன் வகைகளில் நிறைய ஒமேகா 3 இருக்கும். அது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இதய நோயாளிகள் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை அதிகமாக சாப்பிடலாம். இப்போ நான் ஃபிஷ்ஷெல்லாம் போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய மீனுங்க. இது வீடியோவில் சின்னதாக தெரியுது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த தலைப்பகுதி உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்றைக்குமே மீன் குழம்பு வந்து ஸ்பூன் வச்சு கிண்டக்கூடாது. இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஃபிஷ்ஷெல்லாம் உடஞ்சிரும். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரு 5 நிமிஷம் தான் குக் பண்ணணும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா வெந்துட்டு இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதில் நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டேன். இப்பொழுது சுவையான டியூனா ஃபிஷ் கறி, அதாவது வஞ்சீர மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.